ஒரே ஒரு பழைய பாடல், ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாமேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். 3 பேரை தட்டி சொல்லுங்க, கடந்த நாட்கள் எல்லாம் என்னை கண்மணி போல காத்தார், என் கவலைகள் போக்கி என் கண்ணீரெல்லாம் துடைத்து சீக்கிரம் நான் இந்த மாதத்தில் வெற்றி அடைவேன். இந்த நம்பிக்கை உள்ளவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாமேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தார், கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோ. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தார், கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே, அல்லேலூயா. படகிலே படுத்து கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே, அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரமாய் விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். யோர்தானை கடந்து அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதில்களை தாண்டிடுவேன். கையை தட்டி உற்சாகமாய் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஏப்ரல் மாதம் ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக காணுவோம்.
ஜெபம் கேட்கப்படும், யுத்தங்கள் ஜெயமாய் முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா. மான்களைப் போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. மான்களைப் போல உயர அமர செய்தி. இன்னொரு முறை அந்த அடியை பாடும். தேங்க்யூ. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர். எத்தனை நம்புறீங்க இந்த மாசம்? நீங்க இல்லை இருங்க, பக்க சொல்லுங்க. இந்த மாதம் நான் எழுந்து கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்வேன் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நல்லா கட்டி தட்டி ஓ. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செப்பையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களை மேல உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதமா. ஒன் மோர் டைம் எல்லாரும் சேர்ந்து, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை. ரெண்டு கையை உயர்த்தி, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும். 2 கரங்களை உயர்த்தி என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. எங்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 30 உலகமெங்கும் இத்தனை கோடி முறை பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. என்னதான் நான் உங்களுக்கு புதுசாக அதில் சொல்லிட போகிறேன், நடந்ததை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 30 சிக்லாக் என்ற இடத்தில் தாவீதும் தன் கூட இருந்த 600 பேரும் ஒரு யுத்தத்தை வெற்றிகரமாய் முடித்துவிட்டு திரும்புகையில் அவர்கள் வந்து பார்க்கும்போது தங்கள் பாளையம் தீக்கிரையாக சாம்பலாய் மாற்றப்பட்டது. பைபிள் சொல்லுகிறது, தாவீதும் தன்னோடு இருந்த பலசாலிகளான மனிதர்களும் அழுதார்களாம். they wept, அழுதார்கள். இதுவரைக்கும் அழுதார்களாம். பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். மனைவி, பிள்ளைகள், செல்வம், சுதந்திரங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் சூறையாடி கொண்டு போனார்கள். இந்த கடினமான சூழ்நிலையில் ஏற்கனவே யுத்தத்தின் களைப்பில் வருகிறார்கள். இருந்ததையும் இழந்துட்டாங்க, குடும்பத்தையும் இழந்திருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து கூட இருக்கிறவன் கல்லறிறான். அது அதை விட கொடுமையாம. துன்பத்தை சகிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து சகிக்க மாட்டார்கள். சிலர் உங்களை பழி சொல்வார்கள். அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையில தாவீது இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். David encouraged himself in the Lord. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே நான் இழந்திருக்கிறேன், நான் பின்தொடரவா? எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபத்தோடு வந்தீங்க? Shall I pursue? நான் போகட்டுமா என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நிஜமா போ, நீ இழந்ததெல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன்ட்டார். 16ஆம் வசனம் வரும்போது the verse number 16, and when they had brought him down, they were there spread out over all the land, eating and drinking and dancing, because of the great spoil which they had taken from the land of the Philistines, from the land of Judah. எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு அவன் கொண்டாடுறான். இன்னைக்கு நான் அதை சொல்ல வந்திருக்கேன், ரொம்ப நாள் நீ கொண்டாட மாட்டேன். சத்துருவ சொன்னேன், நீங்க உங்களை நினைச்சிருக்க போறீங்க. 17ஆம் வசனம் வரும்போது David attacked them. 17, David attacked them from evening until the evening of the next day. Amen. From evening to twilight to evening of the next day, not a man of them escaped. இந்த மாசத்துல இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன், ஒருத்தன் தப்ப மாட்டான். எதெல்லாம் கடவுள் உனக்கு செய்யணுமோ வெற்றிகரமா நீங்க செஞ்சு முடியும். 18 எனக்கு ரொம்ப பிடித்தது. So David recovered all that the Amalekites had carried away, including his wife. So இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். பக்க சொல்ல, இந்த மாதத்துல நான் இழந்த எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல நான் எழுந்து திருப்புவேன். சம்பளம் திரும்பும், வெற்றி திரும்பும், குடும்பம் திரும்பும். 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 19, and nothing of theirs was lacking, either small or great, sons or daughters, spoil or anything which they had taken from them. David recovered all. இன்னொரு முறை பக்க சொல்லலாம், எல்லாத்தையும், குடும்பத்திலிருந்து செல்வம் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மாதத்துல
இன்னொரு பரிமாணம் கொண்டு போவேன். சிக்லாக் என்ற பட்டணம் 1012 BC அது அப்பொழுது நிலையில் இருந்தது, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. தாவீதுக்கு வயது 29. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் இன்னும் சிங்காசனத்தில் சென்று சேரவில்லை. மாமனார்னு ஒருத்தர் இருந்தார், பொண்ணு கொடுத்தாரு. அவர் தொல்லை தாங்க முடியல, தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறார். தாவீதுக்கு பயந்து ஓடும் பாதையில் தாவீது காணுகின்ற கொடூரமான வாழ்க்கையின் பாதைகள். 600 பேரை கொண்டு ஒரு குகையில் போய் மறைந்துதான் வாழ வேண்டியிருந்தது. அந்த பங்கில் தான் சிக்லாக் என்ற இடத்தில் வந்தவர்கள் பாளையம் கொண்டார்கள். சிக்லாக் என்று சொல்லும்போது இடைப்பட்ட காலம். பெத்லஹேம் துவக்கம், எருசலேம் முடிவு. பெத்லஹேமிலும் இல்லை, எருசலேமிலும் இல்லை, நடுவுல தத்தளிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் கரை சேருவீர்கள். அந்த இடம் ஒரு கடினமான இடம், காத்திருக்கிற இடம், பல விஷயங்கள் நிறைவேறாமல் சாம்பலாய் போன ஒரு இடம். நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார். இந்த கடின சூழ்நிலையை தாவீது எப்படி கையாண்டான் என்று 4 வார்த்தைகளை சொன்னால் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 1 வருஷம் 4 மாசம் அந்த இடத்தில் தாவீது தங்கியிருந்தான். ஒரு பெரிய மிலிட்டரி சக்சஸ் முடித்துவிட்டு தான் சிக்லாகுக்கு திரும்பினார்கள். ஒரு வெற்றிக்கு பின்னாடி அடுத்த வெற்றி வரும்னு பார்த்தாரு. வெற்றிக்கு பின்னே மிகப்பெரிய ஒரு கருத்த கார்மேகம் தங்களுக்கு முன்னே சாம்பலாய் வந்து நின்றது. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். அந்த கொடிய நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அழுதார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானை அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். டெவஸ்டேட்டட் ஹேப்பனிங்ஸ் நடந்துடுச்சு. எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கும் நான் சேர வேண்டிய லட்சியக்கரைக்கும் இடையில் சில சிக்கலாகுகள் மனித வாழ்க்கையில் இருப்பது சகஜம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கடந்து போவது கண்ணீரின் பாதையா இருந்தால் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். தாவீது சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுத்தார். அதை சொன்னால் நான் நம்புகிறேன் நீங்கள் அதை கடைபிடித்த அந்த அறிவுரைகளை கை கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். முதலாவது இப்படி சொல்லப்பட்டது, தாவீதும் மனிதர்களும் அழுதார்கள். எவ்வளவு தூரம் அழுதார்களாம்? தங்களில் பலன் இல்லாத வரைக்கும் அழுதார்கள். தாவீதை நீங்க லேசா நினைக்க கூடாது. யுத்த வீரன், பட்டயத்தை எடுத்தா முடிப்பான். யுத்தங்களை தனியா நின்று ஜெயிக்கக்கூடிய திறன் பெற்றவர். ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னார், நீ ஆலயத்தை நீ கட்ட மாட்ட, ஏன்னா உன் கையில் அவ்வளோ ரத்தம் இருக்குன்றார். அவர் லேசுப்பட்ட ஆளு கிடையாதுங்க. அவர் இறங்கினார்னா ஒரு 1000 பேரை வெட்டி சாய்ச்சிருவார். அவ்வளோ திறனுள்ள ஒரு வாரியர். ஆனால் அவர் அழுதார். எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலையா இருந்திருக்க வேண்டும். He began to weep, he cried. என கேட்கிற அன்பு நியூ லைஃப் மக்களே, அல்லது என் சத்தத்தை யார் கேட்கிறீங்களோ, இழந்ததுக்காய் அழுவுறீங்களோ, குடும்பம் என்று அழுவுறீங்களோ, பிள்ளைகள் என்று அழுவுகிறீர்களோ, அல்லது இழந்து போன செல்வத்துக்காய் அழுகிறீர்களோ, நேசித்த பிள்ளை என்னை விட்டு போயிட்டான் அழுகிறீங்களோ, இன்னைக்கு சொல்றேங்க, எப்படின்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் திருப்ப வல்லவராயிருக்கிறார். அந்த மனிதர்கள் சேர்ந்து நின்று அழுதார்கள். எதுவரைக்கும் அழுதார்கள்? பலன் இருக்கும் வரைக்கும் அழுதார்கள். பொதுவாக அழுவது எனக்கு பிடிக்காது. அதை பற்றி நான் அகெயின்ஸ்டாக தான் பேசுவேன். ஏன்னா சிலர் எப்பவுமே அழுதுட்டு இருப்பாங்க. அது எப்படி தான் வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் நானும் கொஞ்சம் அழுதெல்லாம் பார்க்குறேன், ஆண்டவரே வரமாட்டேங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அழுதார்கள். அதனால் நீங்கள் அழுவதை நான் இன்னைக்கு கொச்சைப்படுத்தலை. இன்னைக்கு உங்களை பாராட்ட வந்திருக்கேன். நல்லா அழுவதற்கும் ஒரு வேல்யூ இருக்கு பைபிள். ஆமென். நம்முடைய உணர்வுகள் சில நேரம் தூண்டப்படும் போது விசுவாச வீரர்களாக இருக்கிற நம்ம நினைக்கிறோம் அது விசுவாசத்துக்கு எதிரானது. ஆனால் என் பைபிளில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாம் சாராவின் கல்லறை அண்டை அழுதார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் திரும்பி யோசேப்போடு சேர்ந்த போது யோசேப்பு அழுதார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து, உன்னுடைய நாட்கள் முடிய போகிறது, மரணம் உனக்கு முடிவென்று சொன்னபோது ஏசாயா கண்ணீர் விட்டு அழுதானாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கண்ணீரோடே என் சேவையை செய்கிறேன். அழுவுறவங்க யாரா இருந்து நீ கவலைப்படாதீங்க, நல்லா அழுதுருங்க. ஏன்னா எல்லா நாளும் அழமாட்டீங்க. கர்த்தர் உங்களை சீக்கிரம் வெற்றியாய் மாற்றுவார். தன்னுடைய நேசித்த நண்பன் மறைந்த போது பெத்தானியின் கல்லறை அண்டை வந்து நின்ற இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார்.
எல்ஷடாய் அழுதார், சர்வ வல்லவர் அழுதார். ஆகையால் என் பைபிள் சொல்லுகிறது, அழ ஒரு காலம் என்றால் சிரிக்க ஒரு காலம் உண்டு. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்க அழுது வந்திருக்கலாம். இந்த மாதம் சிரிக்கக்கூடிய ஆச்சரிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக. சங்கீதம் 30:5 சங்கீதக்காரன் சொன்னான், சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், ஆனால் காலையின் களிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். அழுவது தப்பில்லை, ஆனால் அழுதுட்டே இருக்கும்போது, கண்ணீர் வடியும் போது கண்ணீர் எடுத்து பார்த்து நீங்க சொல்லணும், இது ரொம்ப நாள் நிலைக்காது. ஏப்ரல் மாசம் வேற வந்திருக்கு, கர்த்தர் என்னை மீண்டும் பிரகாசிக்க செய்வார். என் விசுவாசத்தின் பலன்களை காண்பேன். என் யுத்தம் எனக்கு ஜெயமாய் முடியும். கரங்களை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுவீங்களா? உங்க அழுகையின் காலத்துல நல்லா கேட்டுக்கணும். உங்க அழுகையின் காலத்துல, இழப்பின் காலத்துல நீங்க சோர்ந்து போகாமல் இருந்தால், அழுதுகிட்டே விசுவாசமா இருங்க, அழுதுகிட்டே மன உறுதியோடு இருங்க. ஏன்னா தேவ பிள்ளைக்கு சிக்கலாக முடிவல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற இடத்தில் உங்களை கர்த்தர் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அழுவுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு முடிவை தருவார். என்னாகமம் 11:4-5 இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்களாம். அவங்க இப்படி வாசிக்கிறோம், and Israel also wept again and said, who shall give us flesh to eat? யார் எங்களுக்கு ஆகாரத்தை தருவார்? நாங்கள் மீனை நினைக்கிறோம், எகிப்தில் நாங்கள் வெள்ளரிக்காவும் மெலன்ஸ் லீக்ஸ் வெங்காயமும் வெள்ளப்பூண்டும் சாப்பிட்டது நினைக்கிறாங்க. அவன் என்ன கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோகங்களும் கஷ்டங்களும் நம் வாழ்க்கையில வரும். அழுவும் போது வெங்காயம் வெள்ளரிக்காய் நினைச்சு அழுவாத, கண்ணீர் எடுத்து பார்த்து இது சீக்கிரம் முடியும் என்ற நம்பிக்கையோடு அழுவதில் 2 வெரைட்டி இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு அவிசுவாசத்தில் அழுவுறது, இனி எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க, இனி எங்க போய் என்ன செய்வோம், இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்ய போறோம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அழுவுங்க. ஆனா அழுவும் போது நான் என்ன நடந்தாலும் அழுவுங்க, நம்பிக்கையோடு அழுவுங்க. இவங்க அழுவுறாங்க, இஸ்ரவேல் அழுவுறாங்க. எதுக்கு தெரியுமா அழுவுறாங்க? வெள்ளரிக்காக்கும் வெள்ளப்பூண்டுக்கும். வெள்ளரிக்காக்கும் வெள்ளப்பூண்டுக்கும் அழுகிற ஜாதி அல்ல நம்ம. எதுவுமே இல்லாத போது நீங்க அழுந்து சொல்லணும், கண்ணீர் வடியும் போது சொல்லணும், என் சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார், மீண்டும் நான் ஜெயமாய் மாற்றுவேன், இந்த யுத்தத்தை நான் திருப்பிக் கொள்ளுவேன், கர்த்தரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன். பக்க சொல்ல அழுகை இருக்குங்க, ஆனா நம்பிக்கையோடு அழுவுறேன். ஏங்க நம்பிக்கையோடு அழுவுறீங்க? என் பைபிள் எனக்கு சொல்லியது, சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், மீண்டும் ஒரு வாழ்வை எனக்கு தருவார், மீண்டும் என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு முறை தாவீது ரெஃபைம் என்ற பள்ளத்தாக்கில் இருக்கிறார். ரெஃபைம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ராட்சசர்கள். ராட்சச பிரச்சனைக்கு முன்னாடி தாவீது நிற்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இந்த மொசக்கட்டை செடிகளின் நுளிகளில் அலையும் ஓசை கேட்கும் போது நீ புறப்பட்டு போ, இந்த முறை சத்துருக்களை நீ முடிப்பாய். அந்த மொசக்கட்டை செடிக்கு எபிரேய மொழி சொல்லுகிற வார்த்தை பாக்கா. பாக்கா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அழுவும் மரங்கள். இப்படி என்ன பாருங்களேன், ரெஃபைம் ராட்சச பிரச்சனை, அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள் அழுகையின் மரங்கள். அழுகையின் மரங்களில் நடுவில் நின்று கொண்டு ராட்சச பிரச்சனையை சந்திக்கிற தாவீது, கர்த்தர் சொன்னார், கவலைப்படாத, உன் அழுகையின் மரங்களின் நுனிகளில் என்னுடைய சத்தம் கேட்கும் போது என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டுங்களேன். கண்ணீரா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, யுத்தம் இன்னும் முடியல. ஆனா இந்த ஏப்ரல் மாதத்துல இயேசுவின் நாமத்துல ராட்சச பிரச்சனைக்கு முன்னாடி அழுகையின் மரங்களுக்கு நடுவில் அலையும் ஓசையோடு கூட கர்த்தருடைய சத்தம் உன் குடும்பத்தில் கேட்கும். இந்த முறை சொல்றங்க, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி வராமல் சொல்ல மாட்டீங்க. அந்த யுத்தத்தை கர்த்தர் ஜெயமாய் நடத்தி கொடுத்தார். பக்கத்துல சொல்லுங்க, உன் கண்ணீர் துடைக்கப்படும், இன்னொரு காலம் சீக்கிரம் பிறக்கும். என் பைபிளே சொல்லியிருக்கு, அழ ஒரு காலம் என்றால் சிரிக்க ஒரு காலம் உண்டு. அழுவதை பத்தி கவலைப்படாதீங்க. அழுவும் போது பின்னோக்கி அழுவாதீங்க, முன்னோக்கி அழுவுங்க. அழுவும் போது உடைஞ்சு திரும்பாதீங்க. கண்ணீர் எடுத்து பார்த்து தூர பார்வையோடு எரிந்து போன சாம்பலில் நின்று கொண்டு சொல்லுங்கள், மீண்டும் நான் எழுந்து பிரகாசிப்பேன், கர்த்தர் எனக்காக யாவையும். உடனே சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, அழுதுதாங்க இருக்கேன், ஆனா விசுவாசமா இருக்கங்க. என்ன விசுவாசம்? நான் வெள்ளை பூண்டுக்கும் வெள்ளரிக்காகவும் அழுவல,
அடுத்த கானானினுடைய செழுமைக்காக அழுகிறேன். சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லும் வார்த்தை காமி உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சந்ததிகள் பிரகாசிப்பார்கள், உங்க வாழ்க்கை பரிமாணம் காணும். உங்க ராட்சச பிரச்சனை, உங்க ரிஃபைம்ல நீங்க நிற்கும் இடம் பாக்கா என்ற அழுகையின் மரங்களா இருக்கலாம். இந்த மாதத்தில் ஜெபத்தோடு சொல்றேன், முசக்கட்டை செடியின் அழுகையின் மரங்களின் நுனிகளில் அலையும் யோசை கேட்கும் போது எழுந்து புறப்படு. மூவ் ஆன் பிரதர், மூவ் ஆன் சிஸ்டர். I hear the rustle in the mulberry trees. வெற்றி நிச்சயம். அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார். ஆமென். As they 84:6 as they pass through the valley of Baca. அதே வார்த்தையை எபிரேய மொழியில பயன்படுத்துகிறார். பாக்காவின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து போகும்போது, அந்த பாக்கா என்ற வார்த்தைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்தாலும் நீங்க அழுவணும், கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கணும். ஆனா நீங்களும் ஒண்ணு செய்யணும், அதை ஜீவ நீரூற்றாய் மாத்தணும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நான் அதை இந்த மாசத்தில் விசுவாசமாக மாற்றுவேன். அந்த வியாபாரத்தை நீங்க ஜெயமா மாத்தணும், அந்த குடும்பத்தை நீங்க தூக்கி நிறுத்தணும், அந்த கல்யாணத்தை நீங்க நடத்தணும், அந்த மங்களத்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமாங்க? பாக்கா. எல்லாம் சொல்லுங்க பாக்கா. பாக்கா என்ற வார்த்தைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அங்க போகும்போது ஒண்ணு மட்டும் செய்யாதீங்க, அங்கேயே வீடு கட்டி தங்கிறாதீங்க. நம்மளுடைய பிரச்சனை அழுக நமக்கு வருது, எனக்கும் வருது, எனக்கு கண்ணில் வரலனாலும் வருது, இங்க வருது. ஆமென். ஆனா நம்மால் பிரச்சனை அங்கேயே தங்கிடுறது, அங்க டபுள் மாடி கட்டி. ஆமென். நாங்கள் இனி வாழ்ந்தால் கண்ணீர்லேயே வாழ்வோம் என்று சர்ச்சில் வந்து ஆள வேண்டியது, வீட்டில் போனா ஆள வேண்டியது, வழியெல்லாம் ஆள வேண்டியது. அழுவுங்க. ஆனா திரும்பி பார்த்து மத்தி மீனும் வெள்ளரிக்காவும் வெங்காயமும், நான் சொல்ல பைபிள் இருக்குங்க, இதுக்காக தான் நம்மால் அழுதான். இனி நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? மீன் கிடைக்குமா? கிடைக்கும். வெள்ளரிக்காவும் வெள்ளை பூண்டும் 2000 வருஷமா இருக்கு. இன்னும் நம்ம பக்கத்து கடையில் நிறைய கிடக்குது. வரும்போது ரோட்லேயே கூட்டி கிடக்குது. எந்த குறையும் உங்களுக்கு இருக்காதுங்க. இல்லாததை கண்டு அழுவாதீங்க. இல்லாத சாம்பல் நின்று கொண்டு கண்ணீர் எடுத்து பார்த்து கொண்டு சொல்லுங்க, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். பக்கம் சொல்லுங்க, அழுவுறியா? கேள்வி கரெக்டா இருக்கட்டும். நமக்கு இருக்கிற பிரச்சனை வரும்போது தான் தப்பான கேள்வி கேட்போம். உங்க பிரச்சனை வரும்போது தான் நீங்க ரைட்டு கேள்வி கேட்கணும். 4 குஷ்டரோகிகள் பஞ்சத்தின் நடுவில் நாளைக்கு சாவுன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது அந்த குஷ்டரோகிகள் கேட்ட நல்ல கேள்வி என்ன, இங்கிருந்து நம்ம என்னதான் செஞ்சிட்டு இருக்கோம்? இங்க இருந்தாலும் சாவு, அங்க இருந்தாலும் சாவு, போவதான் செய்வோமே என்று 4 பேர் புறப்பட்டார்கள். தங்கள் பாதையின் மேல் கர்த்தர் வித்தியாசமான சத்தத்தை ஏற்படுத்தி அன்றைக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். முன்னேறுவேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்க விடிவெள்ளி சீக்கிரம் தோன்றும். அடுத்த அளவை நீங்கள் காண்பீர்கள். சீக்கிரம் என் சர்ச்சில் ஆராதிக்கிற என் பிள்ளைகள் லட்சக்கரல நிற்பீங்க, விசுவாசமா நிற்பீங்க, புன்னகையோடு நிற்பீங்க, வெற்றியோடு நிற்பீங்க. இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அந்த தூசியை கொஞ்சம் தட்டு, அந்த சோர்வை கொஞ்சம் கலை, அந்த கண்ணீரை கொஞ்சம் தொட, அந்த விசுவாசத்தை கொஞ்சம் எடு. இந்த வெள்ளரிக்காவும் வெங்காயம் ஓரம் வை. சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். நம்பர் 2. So 1 they wept, அழுதார்கள். தாவீது அழுதான். 2வது, தாவீதோடு இருந்த மனிதர்கள் கசப்படைந்தார்கள். பிரச்சனை வந்தோடனே அடுத்தவனை பழி சொல்றது ரொம்ப சகஜம். அப்படி பண்ணாதீங்க. பிரச்சனை ஏற்கனவே, இதுல வேற கல்லை தூக்கிட்டு தாவீதை கொல்ல போறாங்க. தாவீது அந்த நேரத்துல உன்னால தாண்டா ஆச்சு, நீ ஜெபம் பண்ணல, நீ பரிசுத்தம் இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லைங்க. அவர் அழுதுட்டு அவர் தேவனை தான் நோக்கி பார்க்கிறார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, எது நடந்தாலும் வாழ்க்கையில கசந்து போயிடாத. சிலர் மூஞ்சியெல்லாம் காலையில கூட இப்படி இருக்கணும். கசப்பான வாழ்க்கை. டோன்ட் பி பிட்டர். யார் மேலேயும் கசப்பு கொள்ளாதீங்க. வாழ்க்கையில சிலர் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. சந்தோஷமா இரு. சந்தோஷமா பார்க்கவே முடியாதுங்க. தொலைஞ்சு போனது கூட நினைச்சு 20 வருஷமா கசந்து வாழ்வாங்க. 3 பேரை தட்டி நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்றேன்.
அதனால பைபிள் சொல்லுச்சு, இந்த மாதிரி கசப்பின் வேறு உங்களுக்குள்ள வேறுன்ற கூடாது. ஏப்ரல்ல திருப்ப வந்திருக்கிறோம். திருப்பின தாவீதுடைய ரகசியம் தெரியுமா? அவன் கசப்பு கொள்ளவே இல்லை. இவன் பண்ணிட்டான், இவன் கல்லடிக்க வந்துட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணான், நிறைய பண்ணியிருக்கான். அதை சொல்ல 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 நீ தோல்வியை தான் காண்ப. சந்தோஷமா முன்னேறி செல்லு. கர்த்தர் உன்னை வெற்றியாய் நடத்துவார். ஆபத்து நாளில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குன்றினது. அதிலே சொல்ல மாட்டீங்களா? சின்ன விதையா ஒரு கசப்ப ஒழுங்கா நீங்க சரி பண்ணலனா காலங்கள் அது கசந்து மாறி உன்னை முடிச்சிரும். கசப்ப ஓரமாவே. யாரை கண்டு கசப்பா இருக்காதீங்க. தாழ்மையா இருங்க, சந்தோஷமா இருங்க, வெற்றியா இருங்க. யாத்திரை திருப்ப வேணாம். யாத்திராமம் 15 இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். தண்ணி எடுத்து குடித்தார்கள். கிணற்றில ஊற்றிலிருந்து அந்த தண்ணி கசந்தது, கசப்பா இருந்தது. மாறா என்று சொன்னார்கள். மோசே ஆண்டவரேன்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு பாரு, அந்த மரத்தை வெட்டி, நெல்லி மரம் என்று சொல்லலாம், அதை வெட்டி தண்ணீர்ல போட சொன்னாரு. தண்ணீர்ல போட்டார்கள். தண்ணீர்ல போட்ட போது கசந்த மாறாவை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? இந்த மாதத்தில் நான் ஜெபிக்கிறேங்க. இதயத்தை கசக்க செய்த பல இடங்களில் கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளால் உங்கள் இதயங்களை ஔஷதமாய், இனிமையாக, வெற்றியாக சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல கேளுங்களா, அந்த ஜீவ விருட்சம் எதுங்க அப்படின்னு. ஒரு வசனத்தை காட்டி நான் கடந்து போறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், 15:4 of the book of Proverbs. இப்படி வாசிக்கிறோம். A wholesome tongue is a tree of life, but perverseness in it breaks the spirit. என்ன சொல்றார்? ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். மோசே ஒரு மரத்தை வெட்டி ஊத்துல போட்டார். நீங்க போய் எங்கேயா மரத்தை வெட்டி போட போறீங்க? அதுல இருக்கிற கசப்பு தண்ணியில சேர்ந்து போகுது. அது அந்த காலத்துல. நீ உங்களுக்கு கர்த்தர் ஒரு விருட்சத்தை கொடுக்க, மரத்தை கொடுக்கிறாரு. உங்க கசந்த நாட்களில் தோல்விகளும் கஷ்டங்களும் உங்க குடும்பத்தை வாட்டும் போது மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜீவ விருட்சம், ஒரு மரத்தை கொடுக்கிறாரு. அந்த ஜீவ விருட்சம் வேற எதுவும் அல்ல, உங்கள் வாயின் வார்த்தைகள். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சொல்வீங்க, எல்லாம் எனக்கு நலமா இருக்கும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், எனக்கு துரோகம் செஞ்சாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், என்ன கால வாரினாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட. இந்த இடிப்பொடி பிரசங்கத்தின் நடுவில் ஒரு அம்மா எடுத்துறது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா உன் ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே எதுக்கு தெரியுமா? இழந்த எல்லாவற்றையும் திருப்புவதற்காக. கசப்பு கொள்ளாத கசந்த மாறாவல நீ வெட்டி போட வேண்டிய ஜீவ விருட்சம் உன் வாயின் வார்த்தைகள். 3 பேரை தட்டிதல், அம்மா நீ நல்லா இருப்பேமா, சீட்டு கூட எனக்கு சர்ச்சில் கொடுக்கல, என்ன தள்ளின நீ, ஆனா நீ நல்லா இருப்போ, எனக்கு துரோகம் செஞ்ச நல்லா இரு அப்படி விட்டுட்டு சிரிச்சுட்டு போயேன். தாவீது தன்னை கல்லெறிய வந்தவங்களை பார்த்து கூட கசந்து போகலங்க. அவன் ஒரே ஒரு ஏக்கம் தான், நான் இழந்தேன், இன்னைக்கு நான் திருப்புவேன். முகநாடிகளை நல்லா வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்திலிருந்து தான் ஜீவ நீரூற்றுகள் வருகிறது. உள்ளத்தை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்கள். 3வது சொல்லி முடிக்கிறேன். பக்கத்துல பாருங்க, திருப்பணமா கேளுங்க. எல்லாம் செய்வார் நான் சொன்னா மட்டும் திருப்ப முடியாது. தாவீது என்ன பண்ணான்? 3வது, he encouraged himself in the Lord. அவன் தன்னைத்தானே திடப்படுத்திக்கொள். எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை பாஸ்டர் வரல, யாரும் கவனிக்கல, சொந்தக்காரன் வரல, பிரதர் வரல, சிஸ்டர் எவனும் வரவனா, நீ உன்னையே பலப்படுத்திக்கோ. எல்லா நாளும் எல்லாரும் உன் கூட இருந்து உன்னை தூக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம். தாவீது தன்னைத்தானே எல்லாம் இழக்கும் போது, வியாபாரங்கள் நஷ்டம் அடையும் போது, எதிர்பார்த்ததுக்கு நேர் விரோதமாய் நடக்கும் போது நம்ம ஒன்று செய்யணுங்க. வேற வழி இல்லைங்க. வாழ்க்கை அப்படிதான். நம்ம நாமே தேட்டிக் கொள்ளணும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாவீது தன்னைத்தானே என்ன செய்தாராம்? யாருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான்? டிப்ரெஷன் ஒன்று இருக்கு பாருங்க, சோர்வு. அது யாரை ரொம்ப நாள் வாட்டினாலும் அவங்க வெற்றியை காண முடியாது. அவங்க எழுந்து வாழ்க்கையை திருப்ப முடியாது. இந்த குஷ்டரோகிகள் சொன்னார்கள், அங்க போனாலும் சாவு, இங்க போனாலும் சாவே,
நம்ம கொஞ்சம் முன்னேற தான் செய்வோமே. திடப்படுத்துங்க, முன்னேறுங்க, அடுத்த படியை வைங்க, கஷ்டங்களுக்கு நடு வைங்க. நான் சொல்றேங்க, திருப்புகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஸோ நீங்கள் சந்தோஷமா இருக்கும். ஒரு வசனத்தை காட்டிட்டு அதை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்பட்டது என்ற ஆழத்தை சொல்றேன், அறிவுள்ளவர்கள் கேட்க வேண்டும். 26:2 of the book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ட்ரையல், அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிற நேரம் வரும்போது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நின்று இப்படி சொன்னார், ஏய் ராஜா, ஐ திங்க் மை செல்ஃப் ஹாப்பி. இருக்கீங்களா? பக்கத்தில் இங்கிலீஷ் தெரியலாம் சொல்ல, ஐ திங்க் மை செல்ஃப். சொல்லும் போதே அந்த முகத்துல வரமாட்டேங்குது. எப்படி சொல்றாரு? என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். கஷ்டத்தின் நடுவுல சிறைக்கு போய் சாவர நேரத்துல பவுல் சொன்ன வார்த்தை, நான் என்னை பாக்கியவான் என்று. அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட சிலருக்கு ஒன்றும் வரல. நான் சாவ போறேன், என்னை தண்டிக்க போறீங்க, இன்னைக்கும் நாளைக்கும் தலை வெட்ட போறாங்க, ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க அகிரிப்பா, நான் என்ன சந்தோஷமா எண்ணுகிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அது நிறைய டிரான்ஸ்லேஷன், மெசேஜ்ல வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதிருக்குன்னா, நல்லா படிக்கிறேன் கேட்டுக்கோ. ஐ கமாண்ட் மை இமோஷனல் ஸ்டேட்டஸ் டு பி ஒன் ஆஃப் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். என்னுடைய உணர்வு பூர்வமான நிலையை நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுகிறேன். ஜெயிக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? பாஸ்டர், நீங்க ஏப்ரல் மாசத்துல கூப்பிட்டு சகலத்தையும் திருப்புவீங்கன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீங்க திருப்பணும்னா நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஐ கன்சிடர் மை செல்ஃப் டு பி ஹாப்பி. துன்பத்தின் நடுவில் சொல்றார், ஆமென், என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஐ சூஸ் தி ஜாய் ஆஃப் தி லார்ட் அண்ட் மை டாமினன்ட் இமோஷன். ஆமென். என்னுடைய உணர்வுகளை நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வேன். ஆமென். இன்னொருத்தர் இப்படி எழுதியிருக்காரு, ஐ டோன்ட் ஹேவ் டு லை டவுன் இன் டிப்ரெஷன் அண்ட் வரி ஆல் தி டைம். அக்ரிப்பா, நான் படுத்து எப்பவுமே சோர்வதா இருக்கணும்ன்ற அவசியம் பக்க சொல்லலாம். எப்பவுமே படுத்து சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அப்படித்தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நீட்டினு வைங்கள, இங்கே படுத்துருவீங்க. So I don't want to lie down in depression and worry all the time. நான் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். 3 முறை உங்க சார்பில் சொல்ல போறேங்க. துன்பத்து நடுவில் திருப்புவீங்களா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர் எல்லாம் போச்சு, ஒண்ணு இல்ல, தைரியமா சொல்ல, நான் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். David encouraged himself in the Lord. Amen. நம் ஆண்டவர் இன்னைக்கும் வல்லவராகவே இருக்கிறார். உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்கை செய்வார், உங்களை வெற்றியோடு கூட நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல நான் படுத்து உறங்கி சோர்வுல கிடக்க மாட்டேன். இன்னைக்கு அந்த பாயை உருட்டு, அந்த பெட்ஷீட்டை மடிச்சு வை, அந்த கட்டிலுடைய 4 காலையும் உடைச்சிடு. எந்த கட்டில்? அந்த சோர்வின் கட்டில். நீங்க திருப்பவே முடியாதுங்க. எவ்வளவு தீர்க்கதரிசனம் உரைச்சாலும் நீங்க திருப்ப முடியாதுங்க. நீங்க திருப்பணும்னா அந்த சோர்வின் கட்டிலின் கால்கள் இன்னைக்கு எரிக்கப்பட வேண்டும். David encouraged himself in the Lord. அகிரிப்பா, உனக்கு முன்னாடி சொல்றேன், இன்னைக்கோ நாளைக்கு என் தலை வெட்டுவாங்க, ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கோ, நான் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். மீண்டும் சொல்ல போறேன், பவுல் சிறையில் இருந்து கொண்டு சிறையில் இல்லாத திருச்சபை பார்த்து சொன்ன வார்த்தை, சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிய ஒரு இணைப்பு இருக்குங்க. நீங்க ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சிலரால சிரிக்க கூட முடியலங்க, சர்ச்சில் வந்து கூட சிரிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசியா இப்படி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தாவீது போய் கர்த்தரிடத்துல கேட்டார், ஆண்டவரே, நான் போகட்டுமா, இந்த விஷயத்துல இறங்கட்டுமா, இந்த யுத்தத்தை செய்யட்டுமான்னு கேட்டாரு. கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். God gave him a word. இன்னைக்கு நான் நம்புறேங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். பைபிளை 2ஆ பிரிச்சு பேசுனீங்கன்னா, ஒன்று லோகோஸ், இன்னொன்று ரேமா. லோகோஸ் என்பது எழுதப்பட்ட வார்த்தைகள், ரேமா என்பது பேசப்படுகிற வார்த்தைகள். மீண்டும் சொல்ல, லோகோஸ் என்பது எழுதப்பட்ட வார்த்தைகள், ரேமா என்பது பேசப்படுகிற வார்த்தைகள். நான் இப்படி சொல்லட்டுமா, சரியான சூழ்நிலையில, சரியான கஷ்டத்துல நீங்க வந்து நிற்கும் போது சரியான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ரேமா வார்த்தைகள். நீங்க அதை லேசாவே நினைக்க கூடாது. தாவீது கேட்கிறான், நான் போகட்டுமா, நான் பின்தொடரட்டுமா? கர்த்தர் சொன்னார், போ, இந்த முறை நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். எத்தனை பேர் கர்த்தர் தந்த வார்த்தையை பெற்றிருக்கீங்க? சாம்பலா எரியும் போது, புகையை பார்த்துட்டே இருக்கும் போது,
இழந்து போனதை பார்த்து கொண்டு இருந்த போது நெருக்கத்தின் நடுவில் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். 2 கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தின் துவக்கம் தொடங்கி மார்ச் மாசம் தாண்டி இந்த ஏப்ரல் வரைக்கும் எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் சொல்றேங்க, அந்த ஒரு வார்த்தை உங்க யுத்தங்களை ஜெயமாய் முடிக்கும். வேலைக்காரன் இயேசுவை பார்த்து சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக என்று சொன்னது போல இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை தருகிறார். எழுந்து புறப்பட்டு போ, உன் காரியம் ஜெயமாய் முடியும். முசைக்கட்டை செடியின் நுனிகளில் அலையும் ஓசை கேட்கும், நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த முறை சத்ரு ஜெயிக்க மாட்டான். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். நல்ல ஒரு கைத்தட்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Hallelujah. What is a rhema? A specific word for a specific person in a specific situation. Amen. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கொடுக்கிற குறிப்பிட்ட வார்த்தை. அதனாலதான் நோட் புக்கும் டைரியும் தேவாலயத்தில் வரும்போது எப்பவுமே வச்சுக்கணுங்க. சில நேரத்தில் எங்க வாயிலேயே எங்களுக்கு தெரியாமலே சில வார்த்தைகள் வரும். அது குடும்பத்துக்குரிய ரேமா வார்த்தையா இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. எழுதி வைத்து டேட்டு போட்டு வைங்க. இன்னிலிருந்து சில நாட்களுக்குள் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி. God gave David a word. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நீங்கள் குருவிகளா பறந்துகளா? எதுவுமே பதில் இல்லை. ஓகே, நீங்கள் குருவிகளா பறந்துகளா? குருவி கிறிஸ்தவனை பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் கூட்டம் கூடி அங்கேதான் சுத்தும். அதுக்கு மேல அதுக்கு கண் தூக்கி பார்க்கவே. கழுகுகள் இந்த கூட்டத்தில் உட்காந்து சிக்கி சிக்கிச்சின்னு பண்றது கிடையாது. அது எப்பவுமே தூரமா தான் பார்க்கும். நீங்க சாம்பல்ல நிற்கும் போதும், நீங்க எரிஞ்சு போன புகையில நிற்கும் போதும், நீங்க அங்க உட்கார்ந்து கூட்டம் கூடி பரிதாப பாட்டை பாடக்கூடாது. உங்க பாடலை வித்தியாசமா இருக்கணும். அங்கிருந்து கண்ணீர் எடுத்து பார்த்து. ஒன்னு தெரியுமா, பறந்துகளுக்கு இருக்கிற கிருபை என்னன்னா, அதனுடைய ஆகாரத்தை பல மைல் தூரத்தில் இருக்கும் போதே பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை என் பக்கமா கையை நீட்டுங்களேன். எத்தனை பேர் துன்பத்தின் நடுவில், கஷ்டத்தின் நடுவில் உங்க கண்ணீர் எடுத்து பார்க்கும்போது, மீண்டும் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பொருளாதாரம் நல்லா இருக்கும், என் வியாபாரத்தை செழிக்க செய்வார், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் என்ன பார்க்க முடியுதா? இல்ல குருவிங்க மாதிரி கொஞ்சம் நெல்லு கொத்திக்கிறீங்களா? இல்லங்க, எதிர்காலம் உனக்கு உண்டு. 3 5 பேரை தட்டி சொல்லுங்க, பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில். கசப்பு மட்டும்தான் தெரியுது. கசந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், பார்வை குறைஞ்சிரும். சர்ச்சுக்கு வருவீங்க, நாங்க பயங்கரமா பேசிட்டு இருப்போம். அந்த பிரசங்கம் ஒண்ணு செய்யாது. ஏன்னா உங்களுடைய முழு இருதையும் என்னங்க பாவக்காய் மாதிரி மாறிடுச்சு. பாவக்காலையும் பல வகை இருக்கு. எங்க அம்மா ஒரு ஸ்பெஷல் பாவக்காய் வாங்குவா, அது நீங்க சாப்பிடவே முடியாது. அது ரொம்ப கசந்து போனது. ஆமென். அந்த மாதிரி நீங்க கசந்து இருக்கிற வரைக்கும் கண்ணீர் எடுத்து பார்ப்பது ரொம்ப கஷ்டம். கசக்காதீங்க, கண்ணீர் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்து உங்களை வெற்றியோடு நடத்துவார். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, எனக்கு நல்லா தெரியுதுங்க, இந்த துன்பம் எல்லாம் நிலைக்காது. இதை தாண்டி எங்க குடும்பத்தை வேற லெவல்ல கர்த்தர் வைப்பார். பயப்படாதீங்க. பயம்தான் உங்கள் பிற்போக்குகளை வளர்க்கக்கூடிய இருட்டறை. Fear is the dark room where you develop the negative. பயந்த உடனே நீங்க ஒரு இருட்டறை. அந்த இருட்டறையில நிறைய பிற்போக்கான சிந்தனைகளை நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் ஜெயிக்க முடியாது. இந்த ஏப்ரல் மாதத்துல பக்கத்துல ஒருத்தர் கேளுங்க, உனக்கு என்ன தெரியுது? வெற்றி தெரிகிறது. எங்க குடும்பம் அங்க நிக்கிறத பார்க்கணும், அந்த வீடை திறக்கிறத பார்க்கிறோம், அந்த வியாபாரத்தின் உயரத்தை பார்க்கிறோம். என் ஜெபம், என் ஆசை, என் மக்கள் எல்லாரும் சொந்த வீடுகளை டெய்லி காலையில பிரதிஷ்டை நடப்பதாக. பிரம்மாண்டமான வீடு பிரதிஷ்டை. நடுவுல கோஷி பாசம் நிற்கிறார். முழு வெற்றி கர்த்தர் உங்களுக்கு இருக்கு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த போது, முடிச்சிட்டேன், 6 மணி தான் ஆச்சுன்னா 5 நிமிஷம் இருக்கு, கிரேஸ் பீரியட் இருக்கு எனக்கு. ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த போது, லோத்து என்ற வார்த்தைக்கு வெயில் என்ற அர்த்தம், முகமூடின்னு அர்த்தம்.
சில முகமூடிங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் சிலதெல்லாம் உங்களுக்கு பார்வையே தெரியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்க முகத்திரை எடுப்பாராக. லோத்து கலண்ட உடனே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், கண்ணீர் எடுத்து பார், நீ எந்த தூரம் பார்க்கிறியோ அந்த தூரம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சோர்வில் இருக்காதீங்க, கசப்புல இருக்காதீங்க, நீங்க கண்ணீர் எடுத்து பார்த்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெற்றியின் மகத்துவங்களை சுதந்திரிக்கிற ஆற்றலோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து உங்களுக்கு தருகிற ரேமா வார்த்தைகளில் நீங்கள் வெற்றியோடு வாழ வேண்டும். கடைசி வார்த்தை, வாட் டிட் டேவிட் டூ? ஒன்று அழுதான். யாரா சொல்ல முடியுமா? எனக்கு 2 கசந்து போகக்கூடாது. 3 திடப்படுத்தி கொண்டான். 4 சொன்ன நீங்க மறப்பீங்க. 5வது பைபிள் சொல்லுகிறது, தாவீது அங்கே வந்து நின்று அந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர்கிட்ட நான் போகலாமான்னு கேட்டான். போகலான்னு சொன்னார். அங்கே போய் எட்டி பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைங்க, இவர் கோல்டு செயின் டைமண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இவனுங்க அதை சுற்றி டான்ஸ் ஆடுறானுங்க. டான்ஸ் ஆடும்போது பைபிள் சொல்லுது தாவீதுக்கு கோபம் வருதான். கோபம் வரணுங்க. நான் சொல்றது கோபம் யார் மூக்க உடைக்கிற கோபம் இல்லை. வாழ்க்கையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, இழப்புகளை பார்த்து, ஏற்பட்ட மரணங்களை பார்த்து நமக்குள்ள ஒரு பரிசுத்த கோபம் வரணும். ஏய், எத்தனை நாள் இப்படி நான் இருப்பேன்? இன்றைக்கு கடைசி நாள். இவ்வளோ வருஷம் இப்படி வந்துட்டேன். இந்த ஏப்ரல் மாசத்தினுடைய 30 நாள்ல என் ஜெபம், என் உபவாசம், நான் சபைக்கு வருவேன், என் அல்லேலூயா, என்னுடைய நான் எல்லாத்தையும் திருப்புற வரைக்கும். இவர் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாரா? அவனுங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா? நாங்க பார்த்து கண்ணீர் வடிச்சுட்டே இருப்போமா? தாவீது சொன்ன, இந்த முறை கிடையாது, நாட் திஸ் டைம். பட்டயத்தை நான் கையில் எடுக்கிறேனே. அவனை நிந்தித்தவங்களை கூட கூப்பிட்டுட்டு பட்டயத்தை எடுத்து சாயங்காலம் இறங்கினான். அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் வெட்டி சாய்ச்சாங்க. நீங்க யாரையும் வெட்டி சாய்ச்சிருப்பீங்க. ஜெபிங்க, உற்சாகமாயிருங்க. சில நேரம் ஒரு பரிசுத்த கோபம் உங்களுக்கு வரணுங்க. அதனால தான் பைபிள் ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்னார், இந்த நரகத்தை உனக்காக தான் உண்டாக்கி இருக்கேன், பக்கத்தில் எனக்காக இல்லை அப்படின்னு சொல்லி. அவனை கர்த்தர் ஒரு நாள் அங்கே வைப்பார். உங்களை திருட கொல்ல நினைச்சவங்களை, இந்த சொல்ற வார்த்தைக்கெல்லாம் நீங்க ஆமேன்னு சொன்னா நான் முடிச்சிடுறேங்க. தாவீது அதை கண்டு கோபப்பட்டான். He was vicious. David was a bloody man. அவன் இறங்கினானா யுத்தங்களை ஜெயமா தான் முடிப்பான். 17 யுத்தங்களை ஜெயித்த தாவீது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரே சொன்னான், இவ்வளவு ரத்தம் சிந்திருக்க என் ஆலயத்தை நீ கட்ட கூடாது என்று சொல்லுகிறவர்கள் அளவிற்கு யுத்த வீரனாய் தாவீது இருந்தான். இன்னைக்கு நீங்களும் இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்க யாரையும் வெட்டக்கூடாது. ஆனா சொல்லணுங்க, சாத்தானை பார்த்து என் குடும்பத்தை இனி ஆளுகை செய்ய முடியாது சொல்றதுக்கெல்லாம் ஆமேன் சொல்லுங்க. என் குடும்பத்தை நான் திருப்புவேங்க, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, எங்க நியூ லைஃப் சர்ச் வெற்றியா இருக்கும், எங்க இந்திய தேசம் நலமா இருக்கும், என் பொருளாதாரத்தை நான் திருப்புவேன், என் வேலை, என் வியாபாரம், என் தொழில், நான் என்னுடைய கெரியர், என்னுடைய பிசினஸ் நலமா இருக்கும். ஹalleluya, ஆமென். தாவீது யுத்தத்தில் இறங்கினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. சாத்தான் உங்க காதுல வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். நீங்க பக்கத்து சொல்லுங்க, முடியவே இல்லைங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நான் தொடங்குறேன். 2024 டிசம்பர் 31 வரும்போது ஜெயகிறிஸ் கல்யாண மண்டபத்தில் வந்து என் சாட்சியை நான் சொல்லுவேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah, I have a word from the Lord. கண்ணீர் எடுத்து பாருங்கள். ஒத்தாசை தரும் பர்வதத்தில் உங்க ஒத்தாசை வர கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Follow the voice of the Holy Spirit. ஆவியானவர் உங்களை நடத்துவார். இந்த மாதத்தில் ஜெபிக்கிறவங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஒரு ரேமா வார்த்தை தருவார். நீங்க போய் சில விஷயத்துல நிப்பீங்க, அங்கெல்லாம் கர்த்தர் வெற்றியை தருவாரு. ரொம்ப நாள் சத்ரு ஜெயிக்க மாட்டான். பந்தி ஆயத்தப்படுவதை காணுகிறேன். எத்தனை பேர் ஒரு பரிசுத்த கோபத்தோடு இதுவரைக்கும் சொல்லாதவர் அல்லேலூயா. நீங்கள் பிரகாசிப்பீர்கள், நீங்கள் முடிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இங்க சும்மா இருக்க சொல்லல, நீங்க போய் இறங்கி முடின்னு சொன்னார். நீங்க இறங்கணும், சிலதெல்லாம் முடிக்கணும்.
இந்த மாசத்துல நிறைய வெற்றிகள் இப்படி சொல்லிட்டு 30 நாள்ல 30 விஷயத்தை முடிங்க. எல்லாத்துலயும் கையை வைங்க, ஞானமா வைங்க. Listen carefully to the voice of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தரால் நடத்தப்படுங்க. நான் சொல்றேன், இழந்து போன எல்லாவற்றையும் He recovered all. சின்னது பெருசு, குடும்பம், சந்ததி, இழந்து போன பணம் எல்லாத்தையும் தாவீது திருப்புகிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கண் பார்வையை மாத்துங்க. இந்த மூஞ்சில இருக்கிற சோகத்தை கலட்டு. இல்லைங்க, நம்ம எழுந்து முடிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் ஜெபம், நான் இப்படி உங்க சந்ததிக்கு ஜெபிப்போது சொல்வது என் வழக்கம். உங்க பிள்ளைகள் நிற்கும் உயரத்தை கண்டு நான் ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். உங்க பிள்ளைங்க லண்டன்லையும் ஆஸ்திரேலியாவிலையும் ஜப்பான்லையும் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று சுவிசேஷ மகத்துவங்களோடு நிற்கதை காணும் போது, இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம சர்ச்சில் இருக்குது பாருங்க, இதுங்கெல்லாம் இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்குது பாருங்க, இதுங்கெல்லாம் லேசா முடிக்கும்ன்றதை நான் நினைக்கலங்க. பெரிய உயரங்களை முடிப்பார்கள். ஃபைனல் வேர்ட், டேவிட் recovered everything. Shall we stand in the presence of God? Thank you, Lord Jesus. We worship you. எல்லா நாளும் சோர்வா இருக்காதீங்க. எல்லா நாளும் தோல்வியில வாழாதீங்க. தனிமையில வாடாதீங்க. கஷ்ட நாளில் தாவீதுக்கு ஒரு தரிசனம். இந்த யுத்தம் எனக்கு ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. அழுவுங்க, பரவாயில்ல, ஆனா கசப்பா அழுவாதீங்க. சோர்வுகளை எடுத்துருங்க. அகிரிப்பா முன்னாடி இதுதான் கடைசி நாள் நினைக்கும் போது சொல்லு, இதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். பி ஹாப்பி, பி ஜாய்ஃபுல். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் இப்படி சொல்ல போற வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் டோட்டல் விக்டரி தருவாராக. முழுமையான வெற்றியை தரட்டும். ஒரு விஷன் ஃபார் ரெஸ்டோரேஷன். இழந்ததெல்லாம் நாங்கள் திருப்புவோம் என்ற ஒரு கனவு, ஒரு தூர பார்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மீண்டும் என் கரங்களால் நான் இழந்தவர்களை கையில் எடுப்பேன். நான் முடிக்கிற ஆற்றலை கர்த்தர் தருவேன். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. பக்கத்துல உனக்கு என்ன தெரியுது கேளு. வெற்றி தெரியுதா பாருங்க. இந்த வசனம் நம்ம அப்படிதான் வழி நடத்துகிறது. நீ வாழல தலையா இருப்ப, கீழல மேலா இருப்ப, நீ செய்வதெல்லாம் வாழ்க்கை. கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு நான் நல்லா இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க நல்லா இல்லாததுனால என்னைக்குமே நீங்க நல்லா இல்லாம இருக்கணும்ன்ற அவசியம் எனக்குள்ள ஒரு படம் தெரிகிறது. நானும் என் குடும்பமும் என் சந்ததிகளும் நிற்க போகிற உயரங்கள் எவரும் காணவில்லை. ஆச்சரியமாய் நடத்துவார். யுவர் பெஸ்ட் டேஸ் ஆர் கமிங். உங்க சிறந்த நாட்கள் இனிதான் தொடங்குகிறார். நீங்க நிற்க போகிற உயரங்கள் அசாதாரணமா இருக்கும். நீங்க எடுத்த காரியங்கள் ஜெயமா இருக்கும். பிரமிக்கத்தக்க அளவில் நீங்க நிற்பீங்க. நான் சொல்றேன், உங்க ஊழிக்காரனா நான் சொல்றேங்க, அங்க வந்து நிற்பேங்க நானு. நீங்க உயர்ந்து நிற்கும் போது ஒரே ஒரு சட்டு கண்ணீரை வடித்து நன்றி என்று சொல்லி, என் பிள்ளைகளுக்கு சொன்னதை செய்தீரே என்று கர்த்தருக்கு நான் நன்றி சொல்வேன். Learn to look forward. நல்ல பெர்ஸ்பெக்டிவோடு வாழுங்க. குருவி மாதிரி இருக்காதீங்க. கழுகு போல தூர பார்வையோடு வெற்றியை நோக்கி போங்க. மீண்டும் மே மாசம் 1ஆம் தேதி மே தினம் உங்களை நான் சந்திப்பேன். நான் நம்புறேன், அன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல பேரும் சாட்சிகளை எழுதி முடிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன். மான்களை போல ஓட செய்தி eyes closed, every hands lifted up. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றிப்பா.
2024 3 மாதங்களை கடந்து எவ்வளோ கடினங்கள், கடந்து வந்த பாதைகள், எங்கள் பிள்ளைகள் பட்ட பாடுகள், வடிச்ச கண்ணீர், ராத்திரி நேரங்களில் முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு யாரும் பார்க்காமல் வடித்த கண்ணீர், எவ்வளோ வேதனைகள், சொல்ல முடியாத துயரங்கள், வாழ்வதா சாவதான நினைச்ச ராத்திரிகள். நாங்கள் அழுதது உண்மைதான், ஆனால் நாங்கள் வெற்றி பெற போவதும் உண்மைதான். நீங்கள் எங்களை நடத்துகிறீர்கள். ரெஃபைம் ராட்சச பிரச்சனை, வாக்கா அழுகையின் மரங்கள், ஆனால் நடுவில் உங்கள் சத்தம் கேட்கிறது. புறப்பட்டு போ, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். நிச்சயமான முடிவுகளை நோக்கி எங்கள் பிள்ளைங்க செல்லட்டும். எந்த நிலையிலும் சோராத பலத்தை கொடுங்க. தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டு வெற்றியோடு திரும்பியது போல அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வெற்றி பூத்த பிள்ளைகளாய் நின்றிட இந்த மாதத்தில் உங்க கரம் கூட இருக்கட்டும். நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாத. ஐயா, நீங்க பயப்படாதீங்க. நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் வலக்கரத்தில் உன்னை தாங்குவேன். வார்த்தை உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். வெற்றியாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஏக குரலாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தமான திருச்சபையோடும் கூடி வந்த நம் பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. Have a blessed month. Thank you for coming. Thank you. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன்.